வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்பு. மதுராந்தகம் கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை அறிமுகம் செய்வதுடன் பரபரப்பையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். பொதுக்கூட்ட பேனரில் இடம்பெறாத OPS, பிரேமலதா ஆகியோரின் புகைப்படங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவில் மோடியும் தமிழகத்தில் பழனிசாமியும் தலைவர்களாக இருப்பார்கள். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் திட்டவட்டம். Leadership and guidance of Prime Minister Shri Narendra Modi ji at the center and Thiru Palaniswamy ji in Tamil Nadu. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள இன்றைய பொதுக்கூட்டம் மாற்றத்திற்கானது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் ஆலோசனை நடத்திய பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நாளை நடைபெறுகின்ற கூட்டம் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். செய்தியாளர்களின் கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என கூறிவிட்டு நடையை கட்டிய OPS. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அதிநவீன கதிரியக்க அறுவை சிகிச்சை மையத்திற்கு இன்று காலை அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. அம்ரித் ரயில் சேவை உள்ளிட்ட நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்களுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் இன்று முக்கிய தீர்மானம். மகாத்மா காந்தியின் பெயர் மாற்றத்திற்கு எதிரான தீர்மானம் முதலமைச்சர் தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது. பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் ஆசிரியர்களின் கோரிக்கைகளில் 95% நிறைவேற்றியதாகவும் பெருமிதம். அதேபோல அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். சட்டப்பேரவையில் அதிமுக அமளி. விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என கூறி சட்டப்பேரவை வளாகம் வெளியே வந்து முழக்கம். கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு. கறிக்கோழி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பண்ணை உரிமையாளர்களிடையே வர்த்தக ரீதியில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு அறிவிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. விசில் சின்னம் வேண்டும் என கோரிய நிலையில் அதையே ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது. தாவேக ஈட்டப் போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியும் கூறும் சின்னமான விசில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள விசில் சின்னம்தான் எங்களின் வெற்றி சின்னம். தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை அடுத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடிய கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த்.
தொகுதிகளிலும் போட்டியிடறதுக்கு விசில் சின்னம் தாவேகா கிடைச்சிருக்கு. அதுதான் வெற்றி சின்னம். கண்டிப்பாக மிக மிக சந்தோஷம். மக்களிடம் எப்படி எடுத்து போக கொஞ்சம் வலியுறுத்தி மக்களிடம் எங்க தலைவர் சொன்ன அடுத்த நிமிடமே அது மக்களிடம் போய் சேரும். விஜயின் தாவேகா கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி பரபரப்பு கருத்து. விசில் ஊதப்பட்டு விட்டது, அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிவிட்டன என்ற எக்ஸ் வலைதள பதிவால் சலசலப்பு. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னம். தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து ஆணை. அமமுக தென்மண்டல பொறுப்பாளர் கடம்பூர் மாணிக்கராஜா திமுகவில் இணைய உள்ளதாக தகவல். டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்த நிலையில் மாணிக்கராஜாவுடன் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்ட செயலாளர்களும் திமுகவில் ஐக்கியமாக உள்ளதாக தகவல். டெல்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்கிறார் திருவாரூரை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி வைகை யோஷனா. மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற இவருக்கு பள்ளி சார்பில் மாணவ மாணவிகள் வாழ்த்து. பெற்றோர் 25ஆம் தேதியன்று திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு வரும் 27ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம். வரும் 28ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் அவையை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு. மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் நீக்கப்பட்டது குறித்து நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் காங்கிரஸ் கட்சி வலுவாக குரல் எழுப்பும். ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. தீவிரவாதத்திற்கு எதிராக போராட இந்தியாவும் ஸ்பெயினும் தமது வளங்கள் மற்றும் திறன்களை ஒன்றிணைக்க வேண்டும். டெல்லியில் ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோ மேனுவல் ஆல்பராஸ் உடனான சந்திப்பின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். நாட்டின் 77வது குடியரசு தினத்தையொட்டி அகர்தலா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரம். நள்ளிரவில் ஓபனாய் உதவியுடன் வாகனங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட காவல்துறை. பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து ஆந்திர மாநில அரசு பரிசீலனை. கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஆந்திர அரசு நடவடிக்கை. வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா செடிகள் அகற்றம். சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான செடிகளை தீயிட்டு அழித்த போலீசார். கடந்த மாதத்தில் மட்டும் உக்ரைன் ரஷ்யா போரில் ராணுவ வீரர்கள் உட்பட 30,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக அதிபர் டிரம்ப் கவலை. இனியும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்க விளாடிமிர் புதின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாவோஸ் மாநாட்டில் பேச்சு. அரசுக்கு எதிராக போராட்டங்கள் உச்சம் பெற்றுள்ள ஈரான் மக்களுக்கு உலக நாடுகள் உதவவில்லை. ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்துள்ளதாகவும் உலக பொருளாதார மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களால் உக்ரைனில் தற்காலிக புகலிடமாக மாறிய ரயில் பெட்டிகள். மின்சாரம் துண்டிப்பு மற்றும் வீடுகளை இழந்தவர்கள் கீவ் மற்றும் கார்கிவ் நகர சுரங்கப்பாதை ரயில் பெட்டிகள் மற்றும் ரயில் நிலையங்களில் தஞ்சம். இந்தியாவில் நடைபெறும் T20 போட்டிகளை வேறு நாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ICC நிராகரித்ததன் எதிரொலி.
2026 T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகுவதாக வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. உலகக்கோப்பை 20 ஓவர் போட்டிக்காக இந்தியாவுக்கு வரப்போவதில்லை என வங்கதேசம் திட்டவட்டம். வங்கதேசத்திற்கு பதிலாக ஸ்காட்லாந்தை போட்டிகளில் பங்கேற்க வைக்க ICC திட்டம் என தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 19 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் குஷால் மெண்டிஸின் அபார ஆட்டத்தால் முதல் வெற்றியை பதிவு செய்தது இலங்கை. ஆப்கானுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி ஆறுதல் வெற்றி. துபாயில் நடைபெற்ற போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.